ஸோ இன்று திருக்குறளில் இருக்கக்கூடிய அதிகாரங்களும் அதில் இருக்கக்கூடிய அர்த்தங்களும் நம்ம பார்த்துடலாம். இது ரொம்ப உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக நம்ம பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிற வகையில் நான் அதை தயார் பண்ணியிருக்கேன்னு நம்புகிறேன். பார்க்கலாம் எப்படி இருக்குது என்ன இதுன்ட்டு. ஓகே. ஸோ வரிசையாக திருக்குறள் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு வரிசையில் இருக்கக்கூடிய நம்ம டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் கவர் ஆகக்கூடிய இருக்கக்கூடிய இயல்களாக நம்ம ஒன்று ஒன்றா பார்த்துட்டே வந்துடலாம். ஸோ அந்த வகையில் 4வது நம்மளுக்கு அதிகாரத்தில் அரண் வலியுறுத்தல் முன்னதாகவே வந்துடுது. அதனால் அதை நம்ம பார்த்துட்டு அப்படியே ஒன்று ஒன்றா பார்த்துட்டே போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ அரண் வலியுறுத்தல் நம்மளோட இடது பக்கம் அந்த திருக்குறள் இருக்கும், வலது புறத்தில் நம்மளோட அர்த்தம் இருக்கும். ஸோ நம்மளுக்கு எப்படி வேணால் கொஸ்டின் இருக்கும் இல்லையா, ஃபில் இன் த பிளாங்க்ஸ் மாதிரி இருக்கும் அல்லது அர்த்தத்தை கேட்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த வகையில் ரெண்டுமே இருக்கும் பொழுது நம்மளுக்கு எளிமையாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஃபஸ்ட்டு அரண் வலியுறுத்தல், இது 4வது அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். ஃபஸ்ட்டு சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும் அதனின் நூங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு. சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும் அறத்தினூ உங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு. சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும் அறத்தினூ உங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு. அதாவது அறமானது சிறப்பை தரும், செல்வத்தையும் தரும். அதனால் அறத்தை விட உயிருக்கு ஆக்கம் தருவது வேறு யாதும் இல்லை. சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும் அறத்தின் நூங்கு ஆக்கம் எவனோ உயிருக்கு அப்படின்னா அறமானது சிறப்பை தரும், செல்வத்தையும் தரும். அதனால் அறத்தை விட உயிருக்கு ஆக்கம் தருவது வேறு யாதும் இல்லைங்கிறாங்க. அடுத்தது 32வது குறள். அறத்தினூங்கு ஆக்கமும் இல்லை அதனை மறத்தலின் ஊங்கில்லை கேடு. அறத்தினூங்கு ஆக்கமும் இல்லை அதனை மறத்தலின் ஊங்கில்லை கேடு. அதாவது அறநெறியோடு வாழ்வதை காட்டிலும் உயிருக்கு நன்மையானதும் இல்லை, அறநெறியை போற்றாமல் மறத்தலை காட்டிலும் கேடானதும் இல்லை அப்படிங்கிறாங்க. அதாவது அறத்தினூங்கு ஆக்கமும் இல்லை அதனை மறத்தலின் ஊங்கில்லை கேடு. அறத்தோடு வாழ்வதை காட்டிலும் உயிருக்கு நன்மை யானதும் இல்லை, அறத்தை போற்றாமல் மறத்தலை காட்டிலும் கேடானதும் இல்லைங்கிறாங்க. அடுத்து 33வது குறள். ஒல்லும் வகையான் அறவினை ஓவாதே செல்லும் வாய் எல்லாஞ் செயல். ஒல்லும் வகையான் அறவினை ஓவாதே செல்லும் வாய் எல்லாஞ் செயல். அதாவது நம்மாலே முடிந்த வகைகளில் எல்லாம், முடியக்கூடிய வழிகளில் எல்லாம் அறச்செயல்களை இடைவிடாமல் தொடர்ந்து செய்து வருதல் வேண்டும். அதாவது ஒல்லும் வகையான் அறவினை ஓவாதே செல்லும் வாய் எல்லாஞ் செயல். நம்மாலே முடிந்த வகைகளில் எல்லாம், முடியக்கூடிய வகைகளில் எல்லாம் அறச்செயல்களை இடைவிடாமல் தொடர்ந்து செய்து வருதல் வேண்டும். அடுத்தது 4வது குறள். மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்து அரண் ஆகுல நீர பிற. மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்து அரண் ஆகுல நீர பிற. அதாவது தன் மனதிற்கு குற்றம் இல்லாதவனாகுதல் என்னும் அவ்வளவே அறம் எனப்படும். பிற ஆரவாரத்தன்மை கொண்டவை. மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்து அரண் ஆகுல நீர பிற. தன் மனத்திடத்திற்கு குற்றம் இல்லாதவனாகுதல் என்னும் அவ்வளவே அறம் எனப்படும். பிற ஆரவாரத்தன்மை கொண்டவை. அடுத்தது அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் 4ம் இழுக்கா இயன்றது அறம். அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் 4ம் இழுக்கா இயன்றது அறம். அதாவது பொறாமை, ஆசை, சினம், கடுஞ்சொல் என்னும் 4ற்கும் ஒரு சிறிது இடம் தராமல் ஒழுகி வருவதே அறம். அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் 4ம் இழுக்காறு இயன்றது அறம். பொறாமை, ஆசை, சினம், கடுஞ்சொல் என்னும் 4ற்கும் ஒரு சிறிதும் இடம் தராமல் ஒழுகுவதே அறம். ஆறாவது குறள். அன்றறிவாம் எண்ணாது அறஞ்செய்க மற்றது பொன்றுங்கால் பொன்றா துணை. அன்றறிவாம் எண்ணாது அறஞ்செய்க மற்றது பொன்றுங்கால் பொன்றா துணை. பின் காலத்தில் பார்ப்போம் என்று தள்ளி வைக்காமல் அறத்தை அன்றே செய்க, அது இறக்கும் காலத்திலே அழியா துணையாகும். அன்றறிவாம் எண்ணாது அறஞ்செய்க மற்றது பொன்றுங்கால் பொன்றா துணை. அதாவது பின் காலத்தில் பார்ப்போம் என்று தள்ளி வைக்காமல் அறத்தை அன்றே செய்க, அது இறக்கும் காலத்திலே அழியா துணையாகும். அடுத்த குறள். அறத்தாறு இதுவென வேண்டா சிவிகை பொறுத்தானோடு ஊர்ந்தான் இடை. அறத்தாறு இதுவென வேண்டா சிவிகை பொறுத்தானோடு ஊர்ந்தான் இடை. அதாவது சிவிகை அப்படின்னா பல்லக்கு. சிவிகையை பல்லக்கை சுமப்பவனோடு அதனில் அமர்ந்து செல்பவன் ஆகியவரிடையே அறத்தின் வழி இதுதான் என்று கூற வேண்டாம்.
சிவிகைனா பல்லக்கு, பல்லக்கு சுமப்பவனோடு அதனில் அமர்ந்து செல்பவன் ஆகியவரிடையே அறத்தின் வழி இதுதான் என்று கூற வேண்டாம் அப்படிங்கிறாங்க. அதுதான் அறத்தாறு இதுவென வேண்டாம் சிவிகை பொறுத்தானோடு ஊர்ந்தான் கிடை அப்படிங்கிறாங்க. அடுத்தது வீழ்நாள் படாஅமை நன்றாற்றின் அஃதொருவன் வாழ்நாள் வழியடைக்கும் கல். வீழ்நாள் படாஅமை நன்றாற்றின் அஃதொருவன் வாழ்நாள் வழியடைக்கும் கல். கல்னா பள்ளிக்கு பழத்துக்கு இது லட்டுக்கு வரையில். ஓகே. வீழ்நாள் படாஅமை நன்றாற்றின் அஃதொருவன் வாழ்நாள் வழியடைக்கும் கல். அப்படின்னா செய்ய தவறிய நாள் என்று இல்லாமல் ஒருவன் அறம் செய்வானானால் அதுவே வாழ்நாள் முடியும் வழியை அடைக்கும் கல்லாகும். வீழ்நாள் படாஅமை நன்றாற்றின் அஃதொருவன் வாழ்நாள் வழியடைக்கும் கல். அப்படின்னா செய்ய தவறிய நாள் என்றில்லாமல் ஒருவன் அறம் செய்வானானால் அதுவே வாழ்நாள் முடியும் வழியை அடைக்கும் கல்லாகும். அடுத்த குறள் 9வது குறள். அறத்தான் வருவதே இன்பம் மற்றெல்லாம் புறத்த புகழும் இல. அறத்தான் வருவதே இன்பம் மற்றெல்லாம் புறத்த புகழும் இல. அதாவது அறவாழ்வில் வாழ்வதனால் வருவதே இன்பம், மற்ற பொருளும் இன்பமும் இன்பமாகா, அவற்றால் புகழும் இல்லை அப்படிங்கிறாங்க. அறத்தான் வருவதே இன்பம் மற்றெல்லாம் புறத்த புகழும் இல. அறவாழ்வில் வாழ்வதனால் வருவதே இன்பமாகும், மற்ற பொருளும் இன்பமும் இன்பமாகா, அவற்றால் புகழும் இல்லை அப்படிங்கிறாங்க. அடுத்தது 10வது குறள். செயற்பால தோறும் அரணே ஒருவர்க்கு உயர்பால தோறும் பழி. செயற்பால தோறும் அரணே ஒருவர்க்கு உயர்பால தோறும் பழி. ஒருவன் தன் வாழ்நாளில் செய்ய வேண்டியவை எல்லாம் அறமே, அவன் செய்யாமல் காக்க வேண்டியது எல்லாம் பழி செயலே. செயற்பால தோறும் அரணே ஒருவர்க்கு உயர்பால தோறும் பழி. அதாவது ஒருவன் தன் வாழ்நாளில் செய்ய வேண்டியது எல்லாம் அறமே, அவன் செய்யாமல் காக்க வேண்டியது எல்லாம் பழி செயலே. இப்பொழுது அந்த அரண் வலியுறுத்தல் குறளை மட்டும் நம்ம வரிசையாக 10 நம்ம லைனாக பார்த்துடலாம். ஓகேங்களா. அரண் வலியுறுத்தல் 4வது அதிகாரத்தில் 30லேருந்து 40 வரைக்கும் இருக்குது. ஃபஸ்ட்டு சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும் அறத்தினூங்கு ஆக்கமும் எவனோ உயிர்க்கு. சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும் அறத்தினூங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு. 2வது அறத்தினூங்கு ஆக்கமும் இல்லை அதனை மறத்தலின் ஊங்கில்லை கேடு. அறத்தினூங்கு ஆக்கமும் இல்லை அதனின் மறத்தலின் ஊங்கில்லை கேடு. ஒல்லும் வகையான் அறவினை ஓவாதே செல்லும் வாய் எல்லாஞ் செயல். அடுத்த குறள். ஒல்லும் வகையான் அறவினை ஓவாதே செல்லும் வாய் எல்லாஞ் செயல். மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்து அரண் ஆகுல நீர பிற. மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்து அரண் ஆகுல நீர பிற. அடுத்த குறள். அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம். அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம். அடுத்த குறள். அன்றறிவாம் எண்ணாது அறஞ்செய்க மற்றது பொன்றுங்கால் பொன்றா துணை. அன்றறிவாம் என்றாது அறஞ்செய்க மற்றது பொன்றுங்கால் பொன்றா துணை. அடுத்தது 7வது குறள். அறத்தாறு இதுவென வேண்டா சிவிகை பொறுத்தானோடு ஊர்ந்தான் இடை. அறத்தாறு இதுவென வேண்டா சிவிகை பொறுத்தானோடு ஊர்ந்தான் இடை. 8வது குறள். வீழ்நாள் படாஅமை நன்றாற்றின் அஃதொருவன் வாழ்நாள் வழியடைக்கும் கல். வீழ்நாள் படாஅமை நன்றாற்றின் அஃதொருவன் வாழ்நாள் வழியடைக்கும் கல். 9வது குறள். அறத்தான் வருவதே இன்பம் மற்றெல்லாம் புறத்த புகழும் இல. அறத்தான் வருவதே இன்பம் மற்றெல்லாம் புறத்த புகழும் இல. 40வது குறள். செயற்பால தோறும் அரணே ஒருவர்க்கு உயர்பால தோறும் பழி. செயற்பால தோறும் அரணே ஒருவர்க்கு உயர்பால தோறும் பழி. ஸோ இதில் முதல் அதிகாரம் நம்ம முடிச்சாச்சு. அடுத்ததாக 8வது அதிகாரம். 8வது அதிகாரம் அன்பு உடைமை. நம்மளுக்கு 11ஆவதாக கொடுத்துருப்பாங்க. கரெக்டாக மொத்தம் 20 அதிகாரம் இருக்கும். அதில் நம்மளுக்கு 11ஆவது வார்த்தையாக கொடுத்துருப்பாங்க அன்புடைமை அப்படின்னு சொல்லி. நம்ம அதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். கரெக்டுங்களா. 8வது அதிகாரம் அன்புடைமை. இது நம்ம சிலபஸில் இருக்கிறது தான். அன்பிற்கும் உண்டோ அடைக்குந்தாள் ஆர்வலர் புன்கண்ணீர் பூசல் தரும். அன்பிற்கும் உண்டோ அடைக்குந்தாள் ஆர்வலர் புன்கண்ணீர் பூசல் தரும். அதாவது அன்புக்கு அடைத்து வைக்கும் தாள் எதுவும் உண்டோ, அன்புடையாரின் சிறு கண்ணீரே அவர் அன்பினை பலர் அறிய வெளிப்படுத்திவிடும். அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர் புன்கண்ணீர் பூசல் தரும். அன்பு அடைத்து வைக்கும் தாள் எதுவும் உண்டோ, அன்புடையாரின் சிறு கண்ணீரே அவர் அன்பை பலர் அறிய வெளிப்படுத்திவிடும். அடுத்ததாக 2வது குறள்.
இது வந்து 70லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, 70லேருந்து 80 வரைக்கும். அதான் 8வது அதிகாரம். அன்பிறால் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. அன்புடையார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. அதாவது அன்பில்லாதவர் எல்லாம் தமக்கே உரிமை என்று நினைப்பர், அன்பு உடையவரோ தன் எலும்பையும் பிறருக்கு உரியதாக்கி மகிழ்வர். அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. அன்பில்லாதவர் எல்லாம் தமக்கே உரிமை என்று நினைப்பர், அன்பு உடையவரோ தன் எலும்பையும் பிறருக்கு உரியதாக்கி மகிழ்வர். அடுத்தது 3வது குறள். அன்போடு இயைந்த வழக்கென்ப ஆருயிர்க்கு என்போடு இயைந்த தொடர்பு. அன்போடு இயைந்த வழக்கென்ப ஆருயிர்க்கு என்போடு இயைந்த தொடர்பு. அதாவது அருமையான உயிருக்கு உடம்போடு பொருந்திய தொடர்பானது அன்போடு பொருந்திய வாழும் வாழ்க்கையாகவே என்பர் சான்றோர். அருமையான உயிருக்கு உடம்போடு பொருந்திய தொடர்பானது அன்போடு பொருந்தி வாழும் வாழ்க்கைக்காகவே என்பர் சான்றோர். அன்போடு இயைந்த வழக்கென்ப ஆருயிர்க்கு என்போடு இயைந்த தொடர்பு. அருமையான உயிருக்கு உடம்போடு பொருந்திய தொடர்பானது அன்போடு பொருந்தி வாழும் வாழ்க்கைக்காகவே என்பர் சான்றோர். அடுத்தது அன்பு ஈனும் ஆர்வம் உடைமை அது ஈனும் நண்பென்னும் நாடா சிறப்பு. அன்பு ஈனும் ஆர்வம் உடைமை அது ஈனும் நண்பென்னும் நாடா சிறப்பு. அதாவது அன்பானது பிறர்பால் ஆர்வம் உடையவராகும் பண்பை தரும். அந்த அன்பானது நட்பு என்கிற அளவற்ற மேன்மையை தரும். அன்பானது பிறர்பால் ஆர்வம் உடையவராகும் பண்பை தரும். அந்த பண்பானது நட்பு என்கிற அளவற்ற மேன்மை தரும். அன்பு ஈனும் ஆர்வம் உடைமை அது ஈனும் நண்பென்னும் நாடா சிறப்பு. அன்பானது பிறர்பால் ஆர்வம் உடையவராகும் பண்பை தரும். அந்த பண்பானது நட்பு என்கிற அளவற்ற மேன்மை தரும். 5வது குறள். அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு. அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு. அப்படின்னா இவ்வுலகத்திலே இன்பம் அடைந்தவர் அடையும் சிறப்பு அவர் அன்புடையவராகி பொருந்தி வாழ்ந்த வாழ்க்கையின் பயனே என்பர். அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு. இவ்வுலகத்திலே இன்பம் அடைந்தவர் அடையும் சிறப்பு அவர் அன்புடையவராக பொருந்தி வாழ்ந்த வாழ்க்கையின் பயனே என்பர். 6வது குறள். அறத்திற்கே அன்புசார் பென்ப அறியார் மரத்திற்கும் அஃதே துணை. அறத்திற்கே அன்புசார் பென்ப அறியார் மரத்திற்கும் அஃதே துணை. அதாவது அறத்திற்கே அன்பு துணையாகும் என்று சொல்பவர் அறியாதவர். ஆராய்ந்தால் மரச்செய்கைகளுக்கும் அன்பே துணையாயிருக்கும். அறத்திற்கே அன்பு துணையாகும் என்று சொல்லுவர் அறியாதவர். ஆராய்ந்தால் மரச்செய்கைகளுக்கும் அன்பே துணையாயிருக்கும். அறத்திற்கே அன்பு சார் பென்ப அறியார் மரத்திற்கும் அஃதே துணை. அறத்திற்கே அன்பு துணையாகும் என்று சொல்லுவர் அறியாதார். ஆராய்ந்தால் மரச்செய்கைகளுக்கும் அதுவே துணையாயிருக்கும். 7வது என்பிலதனை வெயில் போல காயுமே அன்பிலதனை அறம். என்பிலதனை வெயில் போல காயுமே அன்பிலதனை அறம். அதாவது எலும்பில்லாத புலிப்பூச்சிகளை வெயில் காய்த்து வருத்துகிறது போல அன்பில்லாதவனை அறமானது காய்ந்து வருந்தச் செய்யும். என்பிலதனை வெயில் போல காயுமே அன்பிலதனை அறம். எலும்பில்லாத புழுப்பூச்சிகளை வெயில் காய்ந்து வருத்துவது போல அன்பில்லாதவனை அறமானது காய்ந்து வருந்தச் செய்யும். 8வது குறள். அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கண் வற்றல் தளிர்த்தற்று. அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கண் வற்றல் தளிர்த்தற்று. அதாவது உள்ளத்திலே அன்பு இல்லாதவருடைய இல்வாழ்க்கையானது வன்மையான பாலை நிலத்திலே காய்ந்த மரம் தளிர்த்தாற் போல வன்மை நிலையற்றதாம். உள்ளத்திலே அன்பு இல்லாதவருடைய இல்வாழ்க்கையானது வன்மையான பாலை நிலத்தில் காய்ந்த மரம் தளிர்த்தாற் போல நிலையற்றதாம். அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கண் வற்றல் மரம் தளிர்த்தற்று. உள்ளத்திலே அன்பு இல்லாதவருடைய இல்வாழ்க்கையானது வன்மையான பாலை நிலத்திலே காய்ந்த மரம் தளிர்த்தாற் போல நிலையற்றதாம். அடுத்தது 9வது குறள். புறத்துறுப்பெல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துறுப்பு அன்பிலவர்க்கு. புறத்துறுப்பெல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துறுப்பு அன்பிலவர்க்கு. புறத்துறுப்பெல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துறுப்பு அன்பிலவர்க்கு. அதாவது உள்ளத்தின் அகத்து உறுப்பாகிய அன்பு இல்லாதவர்க்கு கண்ணும் தெரியும் உடம்பின் பிற உறுப்புகள் எல்லாம் என்ன பயன் செய்யும். கண்ணுக்கு தெரியும் உடம்பின் புற உறுப்புகள் எல்லாம் என்ன செய்யும். அதாவது புறத்துறுப்பெல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துறுப்பு அன்பில்லவர்க்கு. உள்ளத்தின் அகத்து உறுப்பாகிய அன்பு இல்லாதவருக்கு கண்ணுக்கு தெரியும் உடம்பின் பிற புற உறுப்புகள் எல்லாம் என்ன பயனை செய்யும் அப்படிங்கிறாங்க. 10வது அன்பின் வலியது உயிர்நிலை அன்பின் வலியது உயிர்நிலை அஃதிலார்க்கு என்புதோல் போர்த்த உடம்பு. அன்பின் வலியது உயிர்நிலை
அஃதிலார்க்கு என்புதோல் போர்த்த உடம்பு. அதாவது உயிர்நிலை என்பது அன்பின் வழியாக அமைந்ததே அஃது இல்லாதவருக்கு எலும்பை தோளால் போர்த்த உடம்பு மட்டுமேயாகும். அன்பின் வழியது உயிர்நிலை அஃதிலார்க்கு என்புதோல் போர்த்த உடம்பு. உயிர்நிலை என்பது அன்பின் வழியாக அமைந்ததே அஃது இல்லாதவருக்கு எலும்பை தோளால் போர்த்த உடம்பு மட்டுமேயாகும். இப்போது இதில் அன்புடைமை 8வது அதிகாரத்தில் இருக்குது. 71லேருந்து 80 வரைக்கும் இருக்குது. இது நம்ம 2வதாக பார்க்குறோம். இதில் இருக்கக்கூடிய குறளை மறுபடியும் ரிவிஷன் பண்ணிக்கலாம். அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ் ஆர்வலர் புன்கண்ணீர் பூசல் தரும். அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. அன்போடு இயைந்த வழக்கென்ப ஆருயிர்க்கு என்போடு இயைந்த தொடர்பு. அன்பு ஈனும் ஆர்வம் உடைமை அது ஈனும் நண்பென்னும் நாடா சிறப்பு. அன்புற்று வாழ்ந்த வழக்கென்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு. அறத்திற்கே அன்புசார் வென்ப அறியார் மரத்திற்கும் அஃதே துணை. என்பிலதனை வெயில் போல காயுமே அன்பிலதனை அறம். அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கண் வற்றல் மறந்தளிர்ந்தற்று. புறத்துறுப்பெல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துறுப்பு அன்பில் அவர்க்கு. அன்பின் வழியது உயிர்நிலை அஃதிலார்க்கு என்புதோல் போர்த்த உடம்பு. அடுத்ததாக விருந்தோம்பல். சிலபஸில் பார்த்தா 4வதாக கொடுத்துருப்பாங்க விருந்தோம்பல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து 9வது அதிகாரத்தில் இருக்குது. 9வது அதிகாரத்தில் இருக்குது விருந்தோம்பல் அப்படின்னு. அதாவது 81லேருந்து 90 வரைக்கும் இருக்கும். ஓகேங்களா? 81லேருந்து 90 வரைக்கும் இருக்கும். அது என்னன்னு பார்த்துடலாம். 1வது இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தற் பொருட்டு. இருந்தோம்பி இல்வாழ்வு இதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தற் பொருட்டு. அதாவது இவ்வுலகில் இருந்து பொருளை பேணி இல்வாழ்க்கை நடத்துவதெல்லாம் விருந்தினரை போற்றி உதவுதலின் பொருட்டே ஆகும். இருந்தோம்பி இல்வாழ்வு இதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தற் பொருட்டு அப்படின்னா இவ்வுலகில் இருந்து பொருளை பேணி இல்வாழ்க்கை நடத்துவதெல்லாம் விருந்தினரை போற்றி உதவுதலின் பொருட்டே ஆகும். அடுத்த குறள். விருந்து புறத்தா தானுண்டல் சாவா மருந்தெனினும் வேண்டற்பார் அன்று. விருந்து புறத்தா தானுண்டல் சாவா மருந்தெனினும் வேண்டற்பார் அன்று. விருந்தாக வந்தவர் வெளியே சென்றிருக்க தான் மட்டும் உண்ணுதல் சாவா மருந்தாகிய அமிழ்தமே என்றாலும் விரும்பத்தக்கது அன்று. விருந்து புறத்ததானுண்டல் சாவா மருந்தெனினும் வேண்டற்பார் அன்று. விருந்தாக வந்தவர் வெளியே சென்றிருக்க தான் மட்டும் உண்ணுதல் சாவா மருந்தாகிய அமிழ்தமே என்றாலும் விரும்பத்தக்கதன்று. 3வது வருவிருந்து வைகளும் ஓம்புவான் வாழ்க்கை பருவந்து பாழ்படுதலேல் இன்று. வருவிருந்து வைகளும் ஓம்புவான் வாழ்க்கை பருவந்து பாழ்படுதலின்று. அதாவது நாள்தோறும் தன்னை நாடி வரும் விருந்தினரை போற்றிக்கிறவனுடைய இல்வாழ்க்கை துன்பத்தால் பாழ்படுதல் என்றும் இல்லையாகும். வருவிருந்து வைகளும் ஓம்புவான் வாழ்க்கை பருவந்து பாழ்படுதலின்று. நாள்தோறும் தன்னை நாடி வரும் விருந்தினரை போற்றுகிறவனுடைய இல்வாழ்க்கை துன்பத்தால் பாழ்படுதல் என்றும் இல்லையாகும். 4வது அகனமர்ந்து செய்யால் உறையும் முகமணர்ந்து நல்விருந்து ஓம்புவான் இல். அகனமர்ந்து செய்யால் உறையும் முகனமர்ந்து நல்விருந்து ஓம்புவான் இல். அதாவது முகமலர்ச்சியோடு நன்முறையில் விருந்தினரை பேணுகிறவன் வீட்டிலே உளமலர்ச்சியோடு திருமகள் அகலாது தங்கியிருப்பாள். அகனமர்ந்து செய்யால் உறையும் முகனமர்ந்து நல்விருந்து ஓம்புவான் இல். முகமலர்ச்சியோடு நன்முறையில் விருந்தினரை பேணுகிறவன் வீட்டிலே உளமலர்ச்சியோடு திருமகள் அகலாது தங்கியிருப்பாள். 5வது வித்தும் இடல் வேண்டும் கொல்லோ விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் புலம். வித்தும் இடல் வேண்டும் கொல்லோ விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் புலம். அதாவது விருந்தினரை போற்றிய பின் எஞ்சியதை தான் உண்ணுகிறவனுடைய நிலத்தில் விதையும் விதைக்க வேண்டுமோ. வித்தும் இடல் வேண்டுங்கொல்லோ விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் புலம். விருந்தினரை போற்றி எஞ்சியதை தான் உண்கிறவனுடைய நிலத்தில் விதையும் விதைக்க வேண்டுமோ. 6வது குறள். செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானத்தவர்க்கு. செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானத்தவர்க்கு. அதாவது செல்லும் விருந்தினரை போற்றி வரும் விருந்தையும் எதிர்பார்த்திருப்பான் வானத்து தேவர்க்கு நல்ல விருந்தினன் ஆவான்.
செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானத்தவர்க்கு. அப்படின்னா செல்லும் விருந்தினரையும் போற்றி வரும் விருந்தையும் எதிர்பார்த்திருப்பவன் வானத்து தேவர்க்கு நல்ல விருந்தினன் ஆவான். அடுத்தது 7வது, இணைத்துணை தென்பதொன்றில்லை விருந்தின் துணை வேள்வி பயன். இணைத்துணை தென்பதொன்றில்லை விருந்தின் துணை வேள்வி பயன். அதாவது விருந்தோம்பலாகிய வேள்வியின் பயன் இன்ன அளவினது என்று கூறத்தக்கது அன்று, அது விருந்தினரது தகுதிக்கேற்ற அளவினது ஆகும். இணைத்துணை தென்பதொன்றில்லை விருந்தின் துணை வேள்வி பயன். விருந்தோம்பலாகிய வேள்வியின் பயன் இன்ன அளவினது என்று கூறத்தக்கதன்று, அது விருந்தினரின் தகுதிக்கேற்ற அளவினதாகும். 8வது குறள், பரித்தோம்பி பற்றற்றோம் என்பர் விருந்தோம்பி வேள்வி தலைப்படாதார். பரித்தோம்பி பற்றற்றோம் என்பர் விருந்தோம்பி வேள்விப்படாதார். பொருளை வருத்தத்தோடு காத்து அது போய்விட்ட போது தாம் பற்றில்லாதவர் என்பவர்கள் விருந்தை பேணி அந்த வேள்வியில் ஈடுபடாதவரே ஆவர். பரித்தோம்பி பற்றற்றோம் என்பர் விருத்தோம்பி வேள்வி தலைப்படாதார். பொருளை வருத்தத்தோடு காத்து அது போய்விட்ட போது தாம் பற்றில்லாதவர் என்பவர்கள் விருந்தை பேணி அந்த வேள்வியில் ஈடுபடாதவரே ஆவர். 9வது, உடைமையுள் இன்மை விருந்தோம்பல் ஓம்பா மடைமை மடவார்கண் உண்டு. உடைமையுள் இன்மை விருந்தோம்பல் ஓம்பா மடைமை மடவார்கண் உண்டு. அதாவது பொருள் உடைமையுள்ளும் இல்லாமை என்பது விருந்தோம்பலை பேணாத மடைமையே, அஃது அறிவற்றவரிடமே உள்ளதாகும். உடைமையுள் இன்மை விருந்தோம்பல் ஓம்பா மடவார்கண் உண்டு. பொருளை உடைமையுள்ளும் இல்லாமை என்பது விருந்தோம்பலை பேணாத மடைமையே, அஃது அறிவற்றவரிடமே உள்ளதாகும். 90வது குறள். அடுத்த குறள் 10வது குறள், மோப்பக் குலையும் அனுச்சம் முகந்திரிந்து நோக்கக் குலையும் விருந்து. மோப்பக் குலையும் அனுச்சம் முகந்திரிந்து நோக்கக் குலையும் விருந்து. அனுச்ச மலர் மோந்த உடனே வாடிவிடும் முகம் மாறுபட்டு நோக்கிய உடனே விருந்தினரும் உள்ளம் வாடி விடுவார்கள். அதாவது அனுச்ச மலர் மோந்த உடனே வாடிவிடும் முகம் மாறுபட்டு நோக்கிய உடனே விருந்தினரும் உளம் வாடி விடுவார்கள். ஸோ இதில் விருந்தோம்பல் பகுதியில் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய குறளை ரிவிஷன் பண்ணிக்கலாம். இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தற் பொருட்டு. இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தற் பொருட்டு. விருந்து புறத்தா தானுண்டல் சாவா மருந்தினும் வேண்டற்பார் என்று. விருந்து புறத்தா தானுண்டல் சாவா மருந்தினும் வேண்டற்பார் என்று. வருவிருந்து வைகளும் ஓம்புவான் வாழ்க்கை பருவந்து பால்பட்டதலன்று. வருவிருந்து வைகளும் ஓம்புவான் வாழ்க்கை பருவந்து பால்படுதல் இன்று. அகனமர்ந்து செய்யான் உரையும் முகனமர்ந்து நல்விருந்து ஓம்புவான் இல். அகனமர்ந்து செய்யாள் உரையும் முகமணர்ந்து நல்விருந்து ஓம்புவாள் இல். வித்தும் இடங்கோடல் வேண்டு கொள்ளோ விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் புலம். வித்தும் இடல் வேண்டுங் கொள்ளோ விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் புலம். செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானத்தவர்க்கு. செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானவத்தவர்க்கு. இணைத்துணை தென்பதொன்றில்லை விருந்தின் துணை வேள்வி பயன். இணைத்துணை தென்பதொன்றில்லை விருந்தின் துணை வேள்வி பயன். பரித்தோம்பி பற்றற்றோம் என்பர் விருந்தோம்பி வேள்வி தலைப்படாதார். பரித்தோம்பி பற்றற்றோம் என்பர் விருத்தோம்பி வேள்வி தலைப்படாதார். உடைமையுள் இன்மை விருந்தோம்பல் ஓம்பா மடைமை மடவார்கண் உண்டு. உடைமையுள் இன்மை விருந்தோம்பல் ஓம்பா மடைமை மடவார்கண் உண்டு. மோப்பக் குலையும் அனுச்சம் முகந்திரிந்து நோக்கக் குலையும் விருந்து. மோப்பக் குலையும் அனுச்சம் முகந்திரிந்து நோக்கக் குலையும் விருந்து. ஸோ அடுத்ததாக நடுவு நிலைமை. இது 12வது அதிகாரம். 12வது அதிகாரத்தில் இருக்குது. நம்ம சிலபஸில் பார்த்தீங்கன்னா 13ஆவதாக கொடுத்துருப்பாங்க நடுவு நிலைமை அப்படின்னு சொல்லி. இந்த வார்த்தையை நடுவு நிலைமை இது நம்ம என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். இது 111லேருந்து 120 வரைக்கும் இருக்கக்கூடிய குறட்கள். ஓகேங்களா? 12வது அதிகாரம். ஓகே. தகுதி என ஒன்று நன்றே பகுதியான் பார்ப்பட்டு ஒழுகப் பெறேன். தகுதி என ஒன்று நன்றே பகுதியான் பார்ப்பட்டு ஒழுகப் பெறேன். ஒவ்வொரு பகுதிதோறும் முறையோடு பொருந்தி நடைபெறுமானால் தகுதி என கூறப்படும் நடுவு நிலைமையும் நல்லதே ஆகும். தகுதி என ஒன்று நன்றே பகுதியான் பார்ப்பட்டு ஒழுகப் பெறேன் அப்படின்னா ஒவ்வொரு பகுதிதோறும் முறையோடு பொருந்தி நடைபெறுமானால் தகுதி என்று கூறப்படும் நடுவு நிலைமையும் நல்லதே ஆகும். அடுத்தது
இரண்டாவது குறள். செப்பம் உடையவன் ஆக்கம் சிதைவின்றி எச்சத்திற்கு ஏமாப்பு உடைத்து. செப்பம் உடையவன் ஆக்கம் சிதைவின்றி எச்சத்திற்கு ஏமாப்பு உடைத்து. அதாவது செம்மை உடையவனின் பொருள் வளமையானது, இடையிலே அழிந்து போகாமல் அவன் வழியினருக்கும் உறுதியாக நன்மை தரும். செப்பம் உடையவன் ஆக்கம் சிதைவின்றி எச்சத்திற்கு ஏமாப்பு உடைத்து அப்படின்னா செம்மை உடையவனின் பொருள் வளமையானது, இடையிலே அழிந்து போகாமல் அவன் வழியினருக்கும் உறுதித்தன்மையை தரும். அடுத்த குறள், மூன்றாவது குறள். நன்றே தரினும் நடுவி கந்தாம் ஆக்கத்தை அன்றே ஒளிய விடல். நன்றே தரினும் நடுவி கந்தாம் ஆக்கத்தை அன்றே ஒளிய விடல். நன்றே தரினும் நடுவி கந்தாம் ஆக்கத்தை அன்றே ஒளிய விடல். நன்மையே தருவது என்றாலும் நடுவு நிலைமை தவறுதலால் வருகின்ற வளத்தை அப்போதே உள்ளத்திலிருந்து போக்கிவிட வேண்டும். நன்றே தரினும் நடுவி கந்தாம் ஆக்கத்தை அன்றே ஒளிய விடல் அப்படின்னா நன்மையே தருவது என்றாலும் நடுவு நிலைமை தவறுதலால் வருகின்ற வளத்தை அப்போதே உளத்திலிருந்து போக்கிவிட வேண்டும். அடுத்தது, தக்கார் தகவிலர் என்பது அவரவர் எச்சத்தார் காணப்படும். தக்கார் தகவிலர் என்பது அவரவர் எச்சத்தார் காணப்படும். ஒருவர் தகுதியாளர் மற்றவர் தகுதியற்றவர் என்று உரைப்பது எல்லாம் அவரவர் எஞ்சி நிற்கும் புகழும் பழியும் என்பவற்றால் காணப்படும். தக்கார் தகவிலர் என்பது அவரவர் எச்சத்தார் காணப்படும் அப்படின்னா ஒருவர் தகுதியாளர் மற்றவர் தகுதியற்றவர் என்று உரைப்பது எல்லாம் அவரது எஞ்சி நிற்கும் புகழும் பழியும் என்பவற்றால் காணப்படும். அடுத்தது, கேடும் பெருக்கமும் இல்லல்ல நெஞ்சகத்து கோடாமை சான்றோர் கனி. கேடும் பெருக்கமும் இல்லல்ல நெஞ்சகத்து கோடாமை சான்றோர் கனி. அதாவது பொருள் கேடும் பொருள் பெருக்கமும் வாழ்வில் இல்லாதன அல்ல நெஞ்சத்தில் என்றும் நடுவு நிலைமை கோணாதிருப்பதே சான்றோருக்கு அழகாகும். அதாவது கேடும் பெருக்கமும் இல்லல்ல நெஞ்சகத்து கோடாமை சான்றோர் கனி அப்படின்னா பொருள் கேடும் பொருள் பெருக்கமும் வாழ்வில் இல்லாதன அல்ல நெஞ்சத்தில் நடுவு நிலைமை கோணாதிருப்பதே சான்றோருக்கு அழகாகும். அடுத்தது, கெடுவல்யான் என்பது அறிக தன் நெஞ்சம் நடு ஒரியி அல்ல செய்யின். கெடுவல்யான் என்பது அறிக தன் நெஞ்சம் நடு ஒரியி அல்ல செய்யின். அதாவது தன் நெஞ்சமானது நடுவு நிலைமையிலிருந்து விலகி தவறு செய்பவன் யான் இதனால் கெடுவேன் என்பதனையும் அறிந்து கொள்வானாக. கெடுவல்யான் என்பது அறிக தன் நெஞ்சம் நடுவொரியி அல்ல செய்யின். தன் நெஞ்சமானது நடுநிலைமையிலிருந்து விலகி தவறு செய்பவன் யான் இதனால் கெடுவேன் என்பதையும் அறிந்து கொள்வானாக அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது, ஏழாவது குறள். கெடுவாக வையாது உலகம் நடுவாக நன்றிக்கண் தங்கியான் தாழ்வு. கெடுவாக வையாது உலகம் நடுவாக நன்றிக்கண் தங்கியான் தாழ்வு. நடுவு நிலைமையோடு நன்மையான செயல்களே நிலைத்திருப்பவனின் தாழ்ச்சியையும் கேடு என்று உலகம் ஒருபோதும் கொள்ளாது. கெடுவாக வையாது உலகம் நடுவாக நன்றிக்கண் தங்கியான் வாழ்வு அப்படின்னா நடுவு நிலைமையோடு நன்மையான செயல்களே நிலைத்திருப்பவனின் தாழ்ச்சியையும் கேடு என்று உலகம் ஒருபோதும் கொள்ளாது. எட்டாவது குறள். சமன் செய்து சீர்தூக்கும் கோல்போல் அமைந்தொருபால் கோடாமை சான்றோர் கனி. சமன் செய்து சீர்தூக்கும் கோல்போல் அமைந்தொருபால் கோடாமை சான்றோர் கனி. தன்னை சமமாக செய்து கொண்டு பொருளை சீர்தூக்கி காட்டும் துலாக்கோல் போல் அமைந்து ஒரு பக்கம் சாயாதிருத்தல் சான்றோருக்கு அழகாகும். சமன் செய்து சீர்தூக்கும் கோல்போல் அமைந்தொருபால் கோடாமை சான்றோர் கனி. தன்னை சமனாக செய்து கொண்டு பொருளை சீர்தூக்கி காட்டும் துலாக்கோல் போல் அமைந்து ஒரு பக்கம் சாயாதிருத்தல் சான்றோருக்கு அழகாகும். ஒன்பதாவது குறள். சொற்கோட்டம் இல்லது செப்பம் ஒருதலையா உட்கோட்டம் இன்மை பெறின். சொற்கோட்டம் இல்லது செப்பம் ஒருதலையா உட்கோட்டம் இன்மை பெறின். உள்ளத்திலே கோணுதலற்ற பண்பை முடிவாக பெற்றிருந்தால் சொற்களில் கோணுதல் இல்லாதிருத்தலும் செப்பமாக உணரப்படும். சொற்கோட்டம் இல்லது செப்பம் ஒருதலையா உட்கோட்டம் இன்மை பெறின் அப்படின்னா உள்ளத்திலே கோணுதலற்ற பண்பை முடிவாக பெற்றிருந்தால் சொற்களில் கோணுதல் இல்லாதிருத்தலும் செப்பமாக உணரப்படும். அடுத்த குறள், 10வது குறள். வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தமர்போர் செய்யின். வாணிகம் செய்வோர்க்கு வாணிகம் பேணி பிறவும் தமர்போர் செய்யின் அப்படின்னா பிறர் பொருளையும் தமதே போல கருதி கொண்டு ஒழுகுதல் வாணிகத்தை செய்வார்க்குரிய நல்ல வாணிப மரபாகும். வாணிகம் செய்வோர்க்கு வாணிகம் பேணி பிறவும் தமப்போர் செய்யின் அப்படின்னா பிறர் பொருளையும் தமதே போல கருதி கொண்டு ஒழுகுதல் வாணிகத்தை செய்வாருக்கு நல்ல வாணிக மரபாகும். நடுநிலைமை குறள்களை ஒரு தடவை நம்ம ரிவிஷன் பண்ணிடலாம். தகுதி என ஒன்று நன்றே பகுதியான் பார்ப்பட்டு ஒழுகப் பெறின். தகுதி என ஒன்று நன்றே பகுதியான்
பார்ப்பட்டு ஒழுகப் பிரின். செப்பம் உடையவன் ஆக்கம் சிதைவின்றி எச்சத்திற்கு ஏமா புடைத்து. செப்பம் உடையவன் ஆக்கம் சிதைவின்றி எச்சத்திற்கு ஏமா புடைத்து. நன்றே தரினும் நடுவிகந்தாம் ஆக்கத்தை அன்றே ஒழியவிடல். நன்றே தரினும் நடுவிகந்தாம் ஆக்கத்தை அன்றே ஒழியவிடல். தக்கார் தகவிலர் என்பது அவரவர் எச்சத்தார் காணப்படும். தக்கார் தகவிலர் என்பது அவரவர் எச்சத்தார் காணப்படும். கேடும் பெருக்கமும் இல்லல்ல நெஞ்சகத்து கோடாமை சான்றோர் கனி. கேடும் பெருக்கமும் இல்லல்ல நெஞ்சகத்து கோடாமை சான்றோர் கனி. கெடுவல்யான் என்பது அறிகதன் நெஞ்சம் நடுவொரியி அல்ல செய்யின். கெடுவல்யான் என்பது அறிகதன் நெஞ்சம் நடுவொரியி அல்ல செய்யின். கெடுவாக வையாது உலகம் நடுவாக நன்றிக்கண் தங்கியான் தாழ்வு. கெடுவாக வையாது உலகம் நடுவாக நன்றிக்கண் தங்கியான் தாழ்வு. சமன் செய்து சீர்தூக்கும் கோல்போல் அமைந்தொருபால் கோடாமை சான்றோர்க்கு அணி. சமன் செய்து சீர்தூக்கும் கோல்போல் அமைந்தொருபால் கோடாமை சான்றோர்க்கு அணி. சொற்கோட்டம் இல்லது செப்பம் ஒருதலையா உட்கோட்டம் இன்மை பெறின். சொற்கோட்டம் இல்லது செப்பம் ஒருதலையா உட்கோட்டம் இன்மை பெறின். வாணிகம் செய்வோர்க்கு வாணிகம் பேணி பிறவும் தமர்போர் செய்யின். வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தமர்போர் செய்யின். அடுத்ததாக 14வது அதிகாரம். 14வது அதிகாரம் ஒழுக்கமுடைமை. ஒழுக்கமுடைமை இது சிலபஸில் முதல்ல கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்லேயே ஒழுக்கமுடைமை தான் கொடுத்துருப்பாங்க. இதில் என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்துடலாம். இது 14வது அதிகாரம் 131 140 வரைக்கும் இருக்கும். ஓகேங்களா. 14வது அதிகாரம் ஒழுக்கமுடைமை. முதல் குறள். ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். அதாவது ஒழுக்கம் எப்போதும் மேன்மை தருவதனால் அந்த ஒழுக்கமே உயிரினும் மேலானதாக சான்றோரால் காக்கப்படும். ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் அப்படின்னா ஒழுக்கம் எப்போதும் மேன்மையை தருவதனால் அந்த ஒழுக்கமே உயிரினும் மேலானதாக சான்றோரால் காக்கப்படும். அடுத்த குறள். பரிதோம்பி காக்க ஒழுக்கம் தெரித்தோம்பி தேரினும் அக்தே துணை. பரிதோம்பி காக்க ஒழுக்கம் தெரித்தோம்பி தேரினும் அக்தே திணை. அதாவது வருந்தி ஏனும் ஒழுக்கத்தை போற்றி காக்க வேண்டும். பலவும் ஆராய்ந்து கைக்கொண்டு தெளிந்தாலும் ஒழுக்கமே உயிருக்கு துணையாகும். பரிதோம்பி காக்க ஒழுக்கம் தெரிதோம்பி தேரினும் அக்தே துணை. வருந்தியேனும் ஒழுக்கத்தை போற்றி காக்க வேண்டும். பலவும் ஆராய்ந்து கைக்கொண்டு தெளிந்தாலும் ஒழுக்கமே உயிருக்கு துணையாகும். ஒழுக்கம் உடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும். ஒழுக்கம் உடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும். அதாவது ஒழுக்கம் உடையவரே இருப்பதே ஒழுக்கம் உடையவராக இருப்பதே உயர்ந்த குடிப்பிறப்பின் தன்மை. ஒழுக்கம் கெடுதல் இழிந்த பிறப்பின் தன்மையாகி விடும். ஒழுக்கம் உடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும் அப்படின்னா ஒழுக்கம் உடையவரே இருப்பதே ஒழுக்கம் உடையவராக இருப்பதே உயர்ந்த குடிப்பிறப்பின் தன்மை. ஒழுக்கம் கெடுதல் இழிந்த பிறப்பின் தன்மையாகிவிடும். அடுத்த குறள். மரப்பினும் ஓத்து கொளலாகும் பார்ப்பன் பிறப்பொழுக்கம் குன்றக்கிடும். மரப்பினும் ஓத்து கொளலாகும் பார்ப்பன் பிறப்பொழுக்கம் குன்றக்கிடும். அதாவது கற்றதை மறந்தாலும் மீண்டும் அதை ஓதி கற்றுக்கொள்ளலாம். ஆனால் வேதம் ஓதுவான் பிறப்பால் வந்த உயர்வு அவன் ஒழுக்கம் குன்றினால் கெடும். மரப்பினும் ஓத்து கொளலாகும் பார்ப்பன் பிறப்பொழுக்கம் குன்றக்கிடும் அப்படின்னா கற்றதை மறந்தாலும் மீண்டும் ஓதி கற்றுக்கொள்ளலாம். ஆனால் வேதம் ஓதுவான் பிறப்பால் வந்த உயர்வு அவன் ஒழுக்கம் குன்றினால் கெடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது 5வது குறள். அழுக்கார் உடையான்கண் ஆக்கம் போன்று இல்லை ஒழுக்கம் இலான்கண் உயர்வு. அழுக்கார் உடையான்கண் ஆக்கம் போன்று இல்லை ஒழுக்கம் இலான்கண் உயர்வு அப்படின்னா பொறாமை உடையவனிடத்திலே ஆக்கம் அமையாதது போல ஒழுக்கம் இல்லாதவன் வாழ்க்கையிலும் உயர்வு இல்லை. அழுக்கார் உடையான்கண் ஆக்கம் போன்று இல்லை ஒழுக்கம் இலான்கண் உயர்வு. பொறாமை உடையவனிடத்திலே ஆக்கம் அமையாதது போல பொறாமை உடையவனிடத்திலே ஆக்கம் அமையாதது போல ஒழுக்கம் இல்லாதவன் வாழ்க்கையிலும் உயர்வு இல்லை. 6வது குறள். ஒழுக்கத்தின் ஒல்கார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுப்பாக் கறிந்து. ஒழுக்கத்தின் ஒல்கார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுப்பார் கறிந்து. அதாவது மன வலிமை உடையவர் ஒழுக்கம் குன்றுதலால் குற்றம் நேரிடுதலை அறிந்து ஒழுக்கத்திலிருந்து ஒருபோதுமே பிறளமாட்டார்கள். ஒழுக்கத்தின் ஒல்கார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுப்பார் கறிந்து அப்படின்னா மன வலிமை உடையவர் ஒழுக்கம் குன்றுதலால் குற்றம் நேரிடுதலை அறிந்து ஒழுக்கத்திலிருந்து ஒருபோதும் பிறளமாட்டார்கள். அடுத்தது 7வது குறள். ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி. ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி. அதாவது ஒழுக்கத்தால் எல்லாரும் மேன்மை அடைவார்கள். ஒழுக்கம் கேட்டால் அடையத்தகாத பழியை அடைவார்கள். ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி அப்படின்னா ஒழுக்கத்தால் எல்லாரும் மேன்மை அடைவார்கள். ஒழுக்க கேட்டால் அடையத்தகாத பழியை அடைவார்கள்.
அடுத்தது 8வது குறள். நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும். நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும். நல்ல ஒழுக்கமானது இன்பமான நல்வாழ்வுக்கு வித்தாக அமையும். தீய ஒழுக்கமோ எக்காலத்தும் துன்பத்தையே தரும். நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பையே தரும். நல்ல ஒழுக்கமானது இன்பமான நல்வாழ்வுக்கு வித்தாக இருக்கும். தீய ஒழுக்கமோ எக்காலத்தும் துன்பத்தையே தரும். அடுத்தது 9வது. ஒழுக்கம் உடையவருக்கு ஒல்லாவே தீய வழுக்கியும் வாயார் சொலல். ஒழுக்கம் உடையவர்க்கு ஒல்லாவே தீய வழுக்கியும் வாயார் சொலல். தீய சொற்களை தவறியும் தம் வாயினார் சொல்லும் குற்றம் நல்ல ஒழுக்கம் உடையவர்களுக்கு ஒருபோதும் பொருந்தாத பண்பாகும். ஒழுக்கம் உடையவர்க்கு ஒல்லாவே தீய வழுக்கியும் வாயார் சொலல் அப்படின்னா தீய சொற்களை தவறியும் தம் வாயினார் சொல்லும் குற்றம் நல்ல ஒழுக்கம் உடையவர்களுக்கு ஒருபோதும் பொருந்தாத பண்பாகும். அடுத்த குறள். உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவிலாதார். உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவிலாதார். உலகத்தவரோடு பொருந்தி ஒழுகும் தன்மை அறியாதவர் பல நூல்களை கற்றிருந்தாலும் அறிவில்லாதவரே ஆவர். உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவிலாதார் அப்படின்னா உலகத்தவரோடு பொருந்தி ஒழுகும் தன்மை அறியாதவர் பல நூல்களை கற்றிருந்தாலும் அறியாதவரே ஆவர். ஒழுக்கமுடைமை 14வது அதிகாரம். குறளை ரிவிஷன் பண்ணிடலாம். ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். பரிதோம்பி காக்க ஒழுக்கம் தெரிதோம்பி தேரினும் அஃதே துணை. பரிதோம்பி காக்க ஒழுக்கம் தெரிதோம்பி தேரினும் அஃதே துணை. ஒழுக்கம் உடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும். ஒழுக்கம் உடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும். மரப்பினும் ஓத்து கொளலாகும் பார்ப்பான் பிறப்பொழுகம் குன்ற கெடும். மரப்பினும் ஓத்து கொளலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கம் குன்ற கெடும். அழுக்கார் உடையான்கண் ஆக்கம் போன்று இல்லை ஒழுக்கம் இலான்கண் உயர்வு. அழுக்கார் உடையான்கண் ஆக்கம் போன்று இல்லை ஒழுக்கம் இலான்கண் உயர்வு. ஒழுக்கத்தின் ஒல்கார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுப்பா கறிந்து. ஒழுக்கத்தின் ஒல்கார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுப்பா கறிந்து. ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி. ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி. நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும். நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும். ஒழுக்கம் உடையவர்க்கு ஒல்லாவே தீய வழுக்கியும் வாயார் சொலல். ஒழுக்கம் உடையவர்க்கு ஒல்லாவே தீய வழுக்கியும் வாயார் சொலல். உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவிலாதார். உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவிலாதார். ஸோ அடுத்ததாக பொறையுடைமை. அது நம்மளுக்கு 2வதாக கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. ஒழுக்கமுடைமை அடுத்தது பொறையுடைமை. ஸோ பொறையுடைமை 2வதாக கொடுத்துருப்பாங்க. 16வது அதிகாரம் 151 160 வரைக்கும் இருக்கக்கூடியது. 16வது அதிகாரம் பொறையுடைமை. ஸோ இதில் என்ன இருக்குது அப்படி அதாவது 151 160 வரைக்கும் இது என்ன இருக்குதுன்னு சொல்லி பார்த்துடலாம். முதல் குறள். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை அப்படின்னா தன்னை அகழ்பவர்களையும் தாங்கும் நிலத்தை போல தம்மை இகழ்பவர்களையும் பொறுத்தலே மிகச்சிறந்த பண்பாகும். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை அப்படின்னா தன்னை அகழ்பவரையும் தாங்கும் நிலத்தை போல் தம்மை இகழ்வோரையும் பொறுத்தலே மிகச்சிறந்த பண்பாகும். 2வது குறள். பொறுத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று. பொறுத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று. அதாவது அளவு கடந்து செய்த தீங்கையும் எப்போதும் பொறுத்து கொள்ள வேண்டும். அதனை நினையாமல் மறந்து விடுதல் அதனிலும் நன்மையாகும். பொறுத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று. அளவு கடந்து செய்த தீங்கையும் எப்போதும் பொறுத்து கொள்ள வேண்டும். அதனை நினையாமலே மறந்து விடுதல் அதனினும் நன்மையாகும். அடுத்தது 3வது. இன்மையுள் இன்மை விருந்தோரால் வன்மையுள் வன்மை மடவார் பொறை. இன்மையுள் இன்மை விருந்தோரால் வன்மையுள் வன்மை மடவார் பொறை அப்படின்னா வறுமையுள்ளும் வறுமையாவது விருந்தை போற்றாமல் விடுதல் வலிமையுள்ளும் வலிமையாவது அறிவிலார் செயலை பொறுத்தல் ஆகும். இன்மையுள் இன்மை விருந்தோரால் வன்மையுள் வன்மை மடவார் பொறை அப்படின்னா வறுமையுள்ளும் வறுமையாவது விருந்தை போற்றாமல் விடுதல் வலிமையுள்ளும் வலிமையாவது அறிவிலார் செயலை பொறுத்தல். அதாவது வறுமையிலையும் வறுமையாவது அப்படின்னா விருந்தை போற்றாமல் விருந்தினருக்கு விருந்து போற்றாமல் விடுறது தான். வலிமையுள்ளும் வலிமை எதுன்னா அறிவிலார் செயலை பொறுத்துக்கிறது. அங்கே தாழ்த்து சொல்கிறாங்க, இங்கே உயர்த்தி சொல்கிறாங்க. அவ்வளோதான். அடுத்தது 4வது. நிறையுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும். நிறையுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும். அதாவது நிறை உடையவனாயிருக்கும் தன்மை விட்டுவிட்டு நீங்காமல் இருக்க வேண்டுமானால் அவன் பொறையுடைமையை போற்றி கை கொள்ள வேண்டும்.
நிறையுடையவனாயிருக்கும் தன்மை தன்னை தன்னை விட்டு நீங்காமல் இருக்க வேண்டுமானால், அதாவது நிறைவுடையவனாக இருக்கக்கூடிய அந்த தன்மை தன்னை விட்டு நீங்காமல் இருக்க வேண்டுமானால் அவன் பொறையுடைமையை போற்றி காக்க வேண்டும். நிறையுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும். நிறைவுடையவனாயிருக்கும் தன்மை தன்னை விட்டு நீங்காமல் இருக்க வேண்டுமானால் அவன் பொறையுடைமையை போற்றி காக்க வேண்டும். அடுத்தது 5வது குறள். ஒருத்தாரை ஒன்றாக வையாரை வைப்பர் பொறுத்தாரை பொன்போர் பொதிந்து. ஒருத்தாரை ஒன்றாக வையாரை வைப்பர் பொறுத்தாரை பொன்போர் பொதிந்து. தனக்கு தீமை செய்தவரை பொறுக்காமல் தண்டித்தவரை ஒரு பொருளாக எவரும் மதியார். ஆனால் பொறுத்தவர்களை பொன்போர் பொதிந்து வைப்பார்கள். ஒருத்தாரை ஒன்றாக வையாரை வைப்பர் பொறுத்தாரை பொன்போர் பொதிந்து. தனக்கு தீமை செய்தவரை பொறுக்காமல் தண்டித்தவரை ஒரு பொருளாக எவரும் மதியார். ஆனால் பொறுத்தவர்களை பொன்போர் பொதிந்து வைப்பார்கள். அடுத்தது 6வது குறள். ஒருத்தாருக்கு ஒரு நாளை இன்பம் பொறுத்தாருக்கு பொன்றும் துணையும் புகழ். ஒருத்தாருக்கு ஒரு நாளை இன்பம் பொறுத்தாருக்கு பொன்றும் துணையும் புகழ். அதாவது தீங்கு செய்தவர்களை தண்டித்தவர்களுக்கு அன்று ஒரு நாளைக்கே இன்பம், ஆனால் பொறுத்தவருக்கு உலகம் அழியும் வரை புகழ் உண்டு. ஒருத்தாருக்கு ஒரு நாளை இன்பம் பொறுத்தாருக்கு பொன்றும் துணையும் புகழ் அப்படின்னா, தீங்கு செய்தவர்களை தண்டித்தவர்களுக்கு அன்று ஒரு நாளைக்கே இன்பம், ஆனால் பொறுத்தவருக்கோ உலகம் அழியும் வரை புகழ் உண்டு. 7வது குறள். திறனல்ல தற்பிறர் செய்யினும் நோனொந்து அறனல்ல செய்யாமை நின்று. திறனல்ல தற்பிறர் செய்யினும் நோனொந்து அறனல்ல செய்யாமை நின்று. அதாவது தகுதி இல்லாதவற்றை பிறர் தனக்கு செய்தாலும் அதனால் மிகவும் மனம் நொந்து அவருக்கு தீமை செய்யாதிருத்தல் நல்லது. திறனல்ல தற்பிறர் செய்யினும் நோனொந்து அறனல்ல செய்யாமை நன்று அப்படின்னா, தகுதி இல்லாதவற்றை பிறர் தனக்கு செய்தாலும் அதனால் மிகவும் மனம் நொந்து அவருக்கு தீமை செய்யாதிருப்பது நல்லது. 8வது குறள். மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தம் தகுதியான் வென்றுவிடல். மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தம் தகுதியால் வென்றுவிடல் அப்படின்னா, செருக்கு மிகுதியால் தீமை செய்தவர்களை தாம் தம்முடைய பொறுமை என்னும் தகுதியினால் வென்றுவிட வேண்டும். மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தம் தகுதியான் வென்றுவிடல் அப்படின்னா, செருக்கு மிகுதியால் தீமை செய்தவர்களை தாம் தம்முடைய பொறுமை என்னும் தகுதியினால் வென்றுவிட வேண்டும். அடுத்ததாக 9வது குறள். துறந்தாரின் தூய்மை உடையர் இறந்தார் வாய் இன்னாச்சொல் நோக்கிற்பவர். துறந்தாரின் தூய்மை உடையர் இறந்தார் வாய் இன்னாச்சொல் நோக்கிற்பவர். அதாவது எல்லை மீறி நடப்பவரின் வாய் பிறக்கும் கொடிய சொற்களை பொறுத்து கொள்பவர்கள் துறவியர் போல தூய்மையானவர்கள் ஆவர். துறந்தாரின் தூய்மை உடையவர் இறந்தார் வாய் இன்னாச்சொல் நோக்கிற்பவர். எல்லை மீறி நடப்பவரின் வாயில் பிறக்கும் கொடிய சொற்களை பொறுத்து கொள்பவர்கள் துறவியர் போல் தூய்மையாளர் ஆவர். அடுத்ததாக உண்ணாது நோற்பார் பெரியர் பிறர் சொல்லும் இன்னாச்சொல் நோற்பாரின் பின். உண்ணாது நோற்பார் பெரியர் பிறர் சொல்லும் இன்னாச்சொல் நோற்பாரின் பின் அப்படின்னா, உணவு உண்ணாமல் நோன்பு கொள்பவர் பிறர் சொல்லும் கொடுஞ்சொற்களை பொறுப்பவருக்கு அடுத்த நிலையிலே தான் பெரியவர் ஆவர். உண்ணாது நோற்பார் பெரியர் பிறர் சொல்லும் இன்னாச்சொல் நோற்பாரின் பின் அப்படின்னா, உணவு உண்ணாமல் நோன்பு கொள்பவர் பிறர் சொல்லும் கொடுஞ்சொற்களை பொறுப்பவருக்கு அடுத்த நிலையிலே தான் பெரியவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நோன்பு இருக்கிறவங்களை விட மிக அடுத்த நிலையில் யார் இருப்பாங்க அப்படின்னா, பிறர் சொல்லும் கொடுஞ்சொற்களை பொறுப்பவருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த நிலையிலே தான் பெரியவர் அப்படின்னு சொல்லி, உணவு உண்ணாமல் நோன்பு கொள்பவர் பிறர் சொல்லும் கொடுஞ்சொற்களை பொறுப்பவருக்கு அடுத்த நிலையிலே தான் பெரியவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பொறையுடைமையில் இருக்கக்கூடிய குறட்களை ரிவிஷன் பண்ணிடலாமா? 16வது அதிகாரத்தில் இருக்குது. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. பொறுத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று. பொறுத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று. இன்மையுள் இன்மை விருந்தோரால் வன்மையுள் வன்மை மடவார் பொறை. இன்மையுள் இன்மை விருந்தோரால் வன்மையுள் வன்மை மடவார் பொறை. நிறையுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும். நிறையுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும். ஒருத்தாரை ஒன்றாக வையாரை வைப்பர் பொறுத்தாரை பொன்போர் பொதிந்து. ஒருத்தாரை ஒன்றாக வையாரை வைப்பர் பொறுத்தாரை பொன்போர் பொதிந்து. ஒருத்தாருக்கு ஒரு நாளை இன்பம் பொறுத்தாருக்கு பொன்றும் துணையும் புகழ். ஒருத்தாருக்கு ஒரு நாளை இன்பம் பொறுத்தாருக்கு பொன்றும் துணையும் புகழ். திறனல்ல தற்பிறர் செய்யினும் நோனொந்து அறனல்ல செய்யாமை நன்று. திறனல்ல தற்பிறர் செய்யினும் நோனொந்து அறனல்ல செய்யாமை நன்று. மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தம் தகுதியான் வென்றுவிடல். மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தம் தகுதியான் வென்றுவிடல். துறந்தாரின் தூய்மை உடையர் இறந்தார் வாய் இன்னாச்சொல் நோர்க்கிற்பவர். துறந்தாரின் தூய்மை உடையர் இறந்தார் வாய் இன்னாச்சொல் நோர்க்கிற்பவர். உண்ணாது நோற்பார் பெரியர் பிறர் சொல்லும் இன்னாச்சொல் நோற்பாரின் பின். உண்ணாது நோற்பார் பெரியர் பிறர் சொல்லும் இன்னாச்சொல் நோற்பாரின் பின்.
அடுத்ததாக புறங்கூறாமை 19வது அதிகாரம் புறங்கூறாமை. நம்மளுக்கும் அது 19வது வார்த்தையாக கொடுத்துருப்பாங்க. புறங்கூறாமை சிலபஸில் 19வது வார்த்தையாக கொடுத்த ஒரு குறளோட அதிகாரம் தான் புறங்கூறாமை. இது 181லேருந்து 190 வரைக்கும் 181லேருந்து 190 வரைக்கும் புறங்கூறாமை அப்படிங்கிறது. இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். அறங்கூறான் அல்ல செய்யினும் ஒருவன் புறங்கூறான் என்றல் இனிது. அறங்கூறான் அல்ல செய்யினும் ஒருவன் புறங்கூறான் என்றல் இனிது. அதாவது அறத்தை பற்றி வாயாலும் சொல்லாதவனாய் ஒருவன் தீய செயல்களையே செய்து வந்தாலும் அவன் பிறனை பழித்து புறங்கூறாதவன் என்பது இனிதாகும். அறங்கூறான் அல்ல செய்யினும் ஒருவன் புறங்கூறான் என்றல் இனிது அப்படின்னா, அறத்தை பற்றி வாயாலும் சொல்லாதவனாய் ஒருவன் தீய செயல்களையே செய்து வந்தாலும் அவன் பிறனை பழித்து புறங்கூறாதவன் என்பது இனிதாகும். அடுத்தது 2வது குறள். அறநழியி அல்லவை செய்தலின் தீதே புறநழியே பொய்த்து நகை. அறநழியி அல்லவை செய்தலின் தீதே புறநழியி பொய்த்து நகை அப்படின்னா, அறத்தையே அழித்து தீமைகளை செய்து வருவதை காட்டிலும் இல்லாத போது ஒருவனை பழித்து பேசி நேரில் பொய்யாக சிரிப்பது தீமையாகும். அறநழியி அல்லவை செய்தலின் தீதே புறநழியி இப்பொய்த்து நகை அப்படின்னா, அறத்தை அழித்து தீமைகளை செய்து வருவதை காட்டிலும் இல்லாத பொழுது ஒருவனை பழித்து பேசி நேரில் பொய்யாக சிரிப்பது தீமையாகும். அடுத்ததாக 3வது குறள். புறங்கூறி பொய்த்துயிர் வாழ்தலின் சாதல் அறங்கூறும் ஆக்கம் பெறும். புறங்கூறி பொய்த்துயிர் வாழ்தலின் சாதல் அறங்கூறும் ஆக்கம் பெறும். பிறர் இல்லாத போது அவரை புறங்கூறி பொய்யாக நடந்து உயிர் வாழ்தலை விட இறந்து போதல் அறநூல்கள் சொல்லும் ஆக்கத்தை தரும். புறங்கூறி பொய்த்துயிர் வாழ்தலின் சாதல் அறங்கூறும் ஆக்கம் தரும் அப்படின்னா, பிறர் இல்லாத பொழுது அவரை புறங்கூறி பொய்யாக நடந்து உயிர் வாழ்தலை விட இறந்து போதல் அறநூல்களில் சொல்லும் ஆக்கத்தை தரும். அறநூல்களில் சொல்லும் ஆக்கத்தை தரும். 4வது குறள். கண்ணின்று கண்ணறச் சொல்லினும் சொல்லற்க முன்னின்று பின்னோக்கா சொல். கண்ணின்று கண்ணறச் சொல்லினும் சொல்லற்க முன்னின்று பின்னோக்கா சொல். அதாவது நேரில் நின்று இரக்கமில்லாமல் கடுமையாக பேசினாலும் பேசுக. நேரில் இல்லாத பொழுது பின் விளைவையும் கருதாமல் எந்த பழியையும் எடுத்துச் சொல்லக்கூடாது. கண்ணின்று கண்ணறச் சொல்லினும் சொல்லற்க முன்னின்று பின்னோக்கா சொல். நேரில் நின்று இரக்கமில்லாமல் கடுமையாக பேசினாலும் பேசுக. நேரில் இல்லாத பொழுது பின் விளைவை கருதாமல் எந்த பழியையும் எடுத்து சொல்லக்கூடாது. அடுத்ததாக 5வது. அறம் சொல்லும் நெஞ்சத்தான் அண்மை புறஞ்சொல்லும் புன்மையால் காணப்படும். அறம் சொல்லும் நெஞ்சத்தான் அண்மை புறஞ்சொல்லும் புன்மையால் காணப்படும் அப்படின்னா, அறநூல்கள் கூறும் உள்ளம் உள்ளவனாக ஒருவன் இல்லாத தன்மையினை அவன் புறங்கூறுகின்றதான அந்த இழி செயலால் தெளிவாக அறியலாம். அதாவது அறம் சொல்லும் நெஞ்சத்தான் அண்மை புறஞ்சொல்லும் புன்மையால் காணப்படும் அப்படின்னா, அறநூல்கள் கூறும் உள்ளம் உள்ளவனாக ஒருவன் இல்லாத தன்மையினை அவன் புறங்கூறுகின்றதான அந்த இழி செயலால் தெளிவாக அறியலாம் அப்படிங்கிறாங்க. அடுத்தது 6வது. பிறன்பழி கூறுவான் தன் பழியுள் திறன் தெரிந்து கூறப்படும். பிறன்பழி கூறுவான் தன் பழியுள்ளும் திறன் தெரிந்து கூறப்படும். அதாவது பிறனை பின்னால் பழித்து பேசுபவன் அவனுடைய பழிச் செயல்களுக்குள்ளும் இழிவானதை தெரிந்தெடுத்து கூறி பிறரால் மிகவும் பழிக்கப்படுவான். பிறன்பழி கூறுவான் தன் பழியுள்ளும் திறன் தெரிந்து கூறப்படும் அப்படின்னா, பிறனை பின்னால் பழித்து பேசுபவன் அவனுடைய பழிச் செயல்களுக்குள்ளும் இழிவானதை தெரிந்தெடுத்து கூறி பிறரால் மிகவும் பழிக்கப்படுவான். அடுத்தது. பகச்சொல்லி கேளிர் பிரிப்பர் நகச்சொல்லி நட்பாடல் தேற்றாதவர். பகச்சொல்லி கேளிர் பிரிப்பர் நகச்சொல்லி நட்பாடல் தேற்றாதவர் அப்படின்னா, மகிழ்ச்சியாக பேசி நட்பு கொள்ளுதல் நன்மை என்று தெரியாதவரே பிறர் நம்மை விட்டு விலகுமாறு பழித்து பேசி தமக்குள்ள நண்பரையும் பிரித்து விடுவர். பகச்சொல்லி கேலி பிரிப்பர் நகச்சொல்லி நட்பாடல் தேற்றாதவர் அப்படின்னா, மகிழ்ச்சியாக பேசி நட்பு கொள்ளுதல் நன்மை என்று தெரியாதவரே பிறர் தம்மை விட்டு விலகுமாறு பழித்து பேசி தமக்குள்ள நண்பரையும் பிரித்து விடுவர். அடுத்தது. துண்ணியர் குற்றமும் தூற்றும் மரபினார் எண்ணெய் கொள் ஏதிலார் மாட்டு.
துண்ணியார் குற்றமும் தூற்றும் மரபினார் என்னை கொல் ஏதிலார் மாட்டு அப்படின்னா நெருங்கிய நட்பினரின் குற்றத்தையும் புறத்தே பேசி தூற்றும் இயல்பினர் அயலாரிடத்து எப்படி மோசமாக நடந்து கொள்வார்களோ. துண்ணியார் குற்றமும் தூற்றும் மரபினார் என்னை கொல் ஏதிலார் மாட்டு அப்படின்னா நெருங்கிய நட்பினரின் குற்றத்தையும் புறத்தே பேசி தூற்றும் இயல்பினர் அயலாரிடத்து எப்படி மோசமாக நடந்து கொள்வார்களோ அப்படிங்கிற அர்த்தம். அடுத்தது அரண் நோக்கி ஆற்றுங்கொள் வையம் புறநோக்கி புன்சொல் உரைப்பான் புரை. அரண் நோக்கி ஆற்றுங்கொள் வையம் புறநோக்கி புன்சொல் உரைப்பான் பொறை அப்படின்னா ஒருவன் இல்லாததை பார்த்து அவனை பற்றி இழிவான சொற்களை உரைப்பவனையும் அறத்தினை கருதியோன் உலகம் தாங்கிக் கொண்டிருக்கின்றதோ. அரண் நோக்கி ஆற்றுங்கொள் வையம் புறநோக்கி புன்சொல் உரைப்பான் பொறை அப்படின்னா ஒருவன் இல்லாததை பார்த்து அவனை பற்றி இழிவான சொற்களை உரைப்பவனையும் அறத்தை கருதியேதான் உலகம் தாங்கிக் கொண்டிருக்கின்றதோ அப்படின்றது. அடுத்தது 10வது குறள். ஏதிலார் குற்றம் போல் தங்குற்றம் காண்பிப்பின் தீதுண்டோ மண்ணும் உயிர்க்கு. ஏதிலார் குற்றம் போல் தங்குற்றம் காண்கிற்பின் தீதுண்டோ மண்ணும் உயிர்க்கு. அதாவது அயலாரின் குற்றங்களை காண்பது போலவே தம் குற்றங்களையும் காண்பாரானால் நிலை பெற்ற உயிர்கட்கு எத்தகைய தீமையும் உண்டாகுமோ. ஏதிலார் குற்றம் போல் தன் குற்றம் காண்கிற்பின் தீதுண்டோ மண்ணும் உயிர்க்கு அப்படின்னா அயலாரின் குற்றங்களை காண்பது போல தம் குற்றங்களையும் காண்பாரானால் நிலை பெற்ற உயிர்கட்கு எத்தகைய தீமையும் உண்டாகுமோ அப்படிங்கிறாங்க. புறங்கூறாமையில் இருக்கக்கூடிய 10 குறளையும் ரிவிஷன் பண்ணிடலாம். இது 19வது அதிகாரம் புறங்கூறாமை. அறங்கூறான் அல்ல செய்யினும் ஒருவன் புறங்கூறான் என்றால் இனிது. அறங்கூறான் அல்ல செய்யினும் ஒருவன் புறங்கூறான் என்றால் இனிது. அறநெளியி அல்லவை செய்தலின் தீதே புறநளியி பொய்த்து நகை. அறநளியி அல்லவை செய்தலின் தீதே புறநளியி பொய்த்து நகை. புறங்கூறி பொய்த்துயிர் வாழ்தலின் சாதல் அறங்கூறும் ஆக்கம் தரும். புறங்கூறி பொய்த்துயிர் வாழ்தலின் அறங்கூறும் ஆக்கம் தரும். கண்ணின்று கண்ணறச் சொல்லினும் சொல்லற்க முன்னின்று பின்னோக்கா சொல். கண்ணின்று கண்ணறச் சொல்லினும் சொல்லற்க முன்னின்று பின்னோக்கா சொல். அறம் சொல்லும் நெஞ்சத்தான் அண்மை புறஞ்சொல்லும் புன்மையால் காணப்படும். அறம் சொல்லும் நெஞ்சத்தான் அண்மை புறஞ்சொல்லும் புன்மையால் காணப்படும். பிறன்பழி கூறுபவன் தன் பழியுள்ளும் திறந்தெரிந்து கூறப்படும். பிறன்பழி கூறுவான் தன் பழியுள்ளும் திறந்தெரிந்து கூறப்படும். பிறன்பழி கூறுவான் தன் பழியுள்ளும் திறந்தெரிந்து கூறப்படும். பகச்சொல்லி கேலி பிரிப்பர் நகச்சொல்லி நட்பாடல் தேற்றாதவர். பகச்சொல்லி கேலி பிரிப்பர் நகச்சொல்லி நட்பாடல் தேற்றாதவர். துண்ணியார் குற்றம் தூற்றும் மரபினார் என்னை கொல் ஏதிலார் மாட்டு. துண்ணியார் குற்றமும் தூற்றும் மரபினார் என்னை கொல் ஏதிலார் மாட்டு. அறநோக்கி ஆற்றுங்கொள் வையம் புறநோக்கி புன்சொல் உரைப்பான் பொறை. அறநோக்கி ஆற்றுங்கொள் வையம் புறநோக்கி புன்சொல் உரைப்பான் பொறை. ஏதிலார் குற்றம் போல் தங்குற்றம் காண்பிப்பின் தீதுண்டோ மண்ணும் உயிர்க்கு. ஏதிலார் குற்றம் போல் தங்குற்றம் காண்பிப்பின் தீதுண்டோ மண்ணும் உயிர்க்கு. ஸோ அடுத்ததாக ஈகை. ஈகை அப்படிங்கிறது நம்மளுக்கு 6வது அதிகாரமாக கொடுத்துருப்பாங்க சிலபஸில். திருக்குறள் 23வது அதிகாரம் 6வது வார்த்தையாக நம்மளுக்கு என்ன இருக்குன்னா ஈகை அப்படின்னு சிலபஸில் இருக்கும். திருக்குறள் 23வது அதிகாரம் ஈகை. 23வது அதிகாரம் ஈகை 221லேருந்து 230 வரைக்கும் 221லேருந்து 230 வரைக்கும் இருக்கக்கூடிய ஈகை அப்படிங்கிறத பார்த்துடலாம். வரியார்க்கு ஒன்று ஈவதே ஈகை மற்ற எல்லாம் குறி எதிர்ப்பை நீர துடைத்து. வரியார்க்கு ஒன்று ஈவதே ஈகை மற்றெல்லாம் குறி எதிர்ப்பை நீர உடைத்து அப்படின்னா வறுமையானவர்களுக்கு ஒரு பொருளை தந்து உதவுவதே ஈகை, பிறருக்கு தருவது எல்லாம் எதிர்ப்பயனை எதிர்பார்த்து தருவது ஆகும். வரியார்க்கு ஒன்று ஈவதே ஈகை மற்ற எல்லாம் குறி எதிர்ப்பை நீர துடைத்து அப்படின்னா வறுமையானவருக்கு ஒரு பொருளை தந்து உதவுவதே ஈகை, பிறருக்கு தருவது எல்லாம் எதிர்ப்பயனை எதிர்பார்த்து தருவது ஆகும். 2வது குறள். நல்லார் எனினும் கொளல் தீது மேல் உலகம் இல்லெனினும் ஈதலே நன்று. நல்லார் எனினும் கொளல் தீது மேல் உலகம் இல்லெனினும் ஈதலே நன்று அப்படின்னா நல்ல அறச்செயலுக்கே என்றாலும் பிறரிடம் இறந்து பெறுவது தீமையே, மேலுலகம் இல்லையானாலும் பிறருக்கு கொடுத்து உதவுதலே நன்மையாகும். நல்லார் எனினும் கொளல் தீது மேல் உலகம் இல்லெனினும் ஈதலே நன்று. நல்ல அறச்செயலுக்கே என்றாலும் பிறரிடம் இறந்து பெறுவது தீமையே, மேலுலகம் இல்லையானாலும் பிறருக்கு கொடுத்து உதவுதலே நன்மையானது. நம்மளுக்கு நல்ல உலகம் கிடைக்கலனாலும் பிறருக்கு கொடுத்து உதவணும் அப்படி சொல்கிறாங்க. இளன் என்னும் எவ்வம் உரையாமை ஈதல் குலன் உடையான் கண்ணே உள. இளன் என்னும் எவ்வம் உரையாமை ஈதல் குலன் உடையான் கண்ணே உள அப்படின்னா ஒருவன் நான் ஏதும் இல்லாதவன் என்று தன் துன்பத்தை சொல்லும் முன்பாகவே அவனுக்கு உதவும் நன்மை உயர்ந்த குடி பிறப்பாளனிடம் உண்டு.
இளன் என்னும் எவ்வம் உரையாமை ஈதல் குலன் உடையான் கண்ணே உள அப்படின்னா, ஒருவன் வந்து நான் யாதும் இல்லாதவன் என்று தன் துன்பத்தை சொல்லும் முன்பாகவே அவனுக்கு உதவக்கூடிய தன்மை வந்து உயர்ந்த குடிப்பிறப்பாளனிடம் உண்டு அப்படிங்கிறாங்க. அடுத்தது 4வது குறள். இன்னாது இறக்கப்படுதல் இறந்தவர் இன்முகம் காணும் அளவு. இன்னாது இறக்கப்படுதல் இறந்தவர் இன்முகம் காணும் அளவு அப்படின்னா, உதவியை நாடி வந்து இறந்தவருடைய மகிழ்ச்சியான முகத்தை காணும் வரைக்கும் இறந்து கேட்கப்படுதலும் ஈகையாளனுக்கு துன்பமே தருவதேயாகும். இன்னாது இறக்கப்படுதல் இறந்தவர் இன்முகம் காணும் அளவு அப்படின்னா, உதவியை நாடி வந்து இறந்தவருடைய மகிழ்ச்சியான முகத்தை காணும் வரைக்கும் இறந்து கேட்கப்படுதலும் ஈகையாளனுக்கு துன்பம் தருவதேயாகும். அடுத்து 5வது குறள். ஆற்றுவார் ஆற்றல் பசி ஆற்றல் அப்பசியை மாற்றுவாரின் ஆற்றல் பின். ஆற்றுவார் ஆற்றல் பசி ஆற்றல் அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின் அப்படின்னா, பசியை பொறுத்து கொள்பவரது ஆற்றலே சிறந்த ஆற்றலாகவும் அதுவும் அப்பசி நோயை உணவளித்து மாற்றுவாரின் ஈகைக்கு பிற்பட்டதே ஆகும். ஆற்றுவார் ஆற்றல் பசி ஆற்றல் அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின் அப்படின்னா, பசியை பொறுத்து கொள்பவரது ஆற்றலே சிறந்த ஆற்றல். பசியை வந்து பொறுத்துக்கிறது பெரிய ஆற்றல். அதுவும் அப்பசியின் நோயை உணவளித்து மாற்றுவாரின் ஈகைக்கு பிற்பட்டதே ஆகும். அதை விட பெரிய ஆற்றல் எதுனா அவங்களோட பசியை போக்குறது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. 6வது குறள். அற்றார் அழிப்பசி தீர்த்தல் அஃதொருவன் பெற்றான் பொருள்வை புலி. அற்றார் அழிப்பசி தீர்த்தல் அஃதொருவன் பெற்றான் பொருள்வை புலி அப்படின்னா, எதுவுமே இல்லாத ஏழையரின் கொடிய பசி நோயை போக்க வேண்டும். அதுதான் பொருள் பெற்றவன் தன் பொருளை சேமித்து வைக்கும் இடமாகும். அற்றார் அழிப்பசி தீர்த்தல் அஃதொருவன் பெற்றான் பொருள்வை புலி அப்படின்னா, எதுவுமே இல்லாத ஏழையரின் கொடிய பசி நோயை போக்க வேண்டும். அதுதான் பொருள் பெற்றவன் தன் பொருளை சேமித்து வைக்கும் இடமாகும். அடுத்தது 7வது குறள். பாத்தூன் மறியி எவனை பசி என்னும் தீப்பீண்டல் அரிது. பாத்தூன் மறியி எவனை பசி என்னும் தீப்பினி தீண்டல் அரிது. பாத்தூன் மறியி எவனை பசி என்னும் தீப்பினி தீண்டல் அரிது அப்படின்னா, பலரோடும் பகுத்து உண்கிற பழக்கம் உடையவருடைய குடியாளனை பசி என்கிற தீய நோயானது சென்று விடுதல் என்பதே அருமையாகும். பார்த்தூன் மறியி எவனை பசி என்னும் தீப்பினி தீண்டல் அரிது அப்படின்னு சொன்னால், பலரோடு பகுத்து உண்கிற பழக்கம் உடையவருடைய கொடையாளனை பசி என்கிற தீய நோயானது சென்று தீண்டுதல் அப்படிங்கிறது தீய நோயானது தீண்டுதல் என்பதே அருமையாகும். 8வது குறள். ஈத்துவக்கும் இன்பம் அறியார் கொள் தாமுடைமை வைத்திலக்கும் வன்கணவர். ஈத்துவக்கும் இன்பம் அறியார் கொள் தாமுடைமை வைத்திலக்கும் வன்கணவர் அப்படின்னா, தான் சேர்த்து வைத்தல் செல்வத்தை காப்பாற்றி வைத்து பின் இழந்துவிடும் கல் நெஞ்சர்கள் பிறருக்கு கொடுத்து மகிழும் இன்பத்தை அறிய மாட்டார்களோ. ஈத்துவக்கும் இன்பம் அறியார்கொள் தாமுடைமை வைத்திலக்கும் வன்கணவர் அப்படின்னா, தாம் சேர்த்து வைத்துள்ள செல்வத்தை காப்பாற்றி வைத்து பின் இழந்துவிடும் கல் நெஞ்சர்கள் பிறருக்கு கொடுத்து மகிழும் இன்பத்தை அடைய மாட்டார்களோ அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. இரத்தலின் இன்னாது மன்ற நிரப்பிய தாமே தமியர் உணல். இரத்தலின் இன்னாது மன்ற நிரப்பிய தாமே தமியர் உணல் அப்படின்னா, தான் முயன்று தேடி நிரப்பி வைத்துள்ளதை தாமே தனியாக உண்டு மகிழ்வது என்பது வறுமையால் பிறரிடம் சென்று இரத்தலை விட துன்பம் தருவதாகும். இரத்தலின் இன்னாது மன்ற நிரப்பிய தாமே தமியர் உணல் அப்படின்னா, தாம் முயன்று தேடி நிரப்பி வைத்துள்ளதை தாமே தனியாக உண்டு மகிழ்தல் என்பது வறுமையால் பிறரிடம் சென்று இரத்தலை விட துன்பம் தருவதாகும். அடுத்தது. சாதலின் இன்னாதது இல்லை இனிததூவும் ஈதல் இயையா கடை. சாதலின் இன்னாதது இல்லை இனிததூவும் ஈதல் இயையா கடை அப்படின்னா, சாதலை காட்டிலும் துன்பமானது யாதுமே இல்லை. பிறருக்கு கொடுத்து உதவ நினையாத கடைப்பட்டவனை பொறுத்த மட்டில் அப்படி சாதலும் இனியதே ஆகும். சாதலின் இன்னாதது இல்லை இனியதுவும் ஈதல் ஈயா கடை அப்படின்னா, சாதலை காட்டிலும் துன்பமானது யாதுமே இல்லை. பிறருக்கு கொடுத்துதவ நினையாத கடைப்பட்டவனை பொறுத்த மாட்டில் அப்படி சாதலும் இனியதே ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஈகை அப்படிங்கிற அதிகாரத்தில் 23வது அதிகாரம். இதில் கூடிய ரிவிஷன் பண்ணிடலாம் 10 குறளையுமே. வரியாருக்கு ஒன்று ஈவதே ஈகை மற்றெல்லாம் குறி எதிர்ப்பை நீர துடைத்து. வரியார்க்கொன்று ஈவதே ஈகை மற்றெல்லாம் குறி எதிர்ப்பை நீர துடைத்து. நல்லாறு எனினும் கொளல் தீது மேல் உலகம் இல்லெனினும் ஈதலே நன்று. நல்லாறு என்னும் கொளல் தீது மேல் உலகம் இல்லெனினும்
ஈதலே நன்று. இளனென்னும் எவ்வம் உரையாமை ஈதல் குலனுடையான் கண்ணே உள. இளனென்னும் எவ்வம் உரையாமை ஈதல் குலனுடையான் கண்ணே உள. இன்னாது இரக்கப்படுதல் இறந்தவர் இன்முகம் காணும் அளவு. இன்னாது இரக்கப்படுதல் இன்முகம் காணும் அளவு. ஆற்றுவார் ஆற்றல் பசியாற்றல் அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின். ஆற்றுவார் ஆற்றல் பசியாற்றல் அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின். அற்றார் அழிப்பசி தீர்த்தல் அஃதொருவன் பெற்றான் பொருள்வை புலி. அற்றார் அழிப்பசி தீர்த்தல் அஃதொருவன் பெற்றான் பொருள்வை புலி. பாத்தூன் மரீஇ எவனைப் பசி என்னும் தீப்பினி தீண்டல் அரிது. பாத்தூன் மரீஇ எவனைப் பசி என்னும் தீப்பினி தீண்டல் அரிது. ஈத்துவக்கும் இன்பம் அறியார்க்குள் தாமுடைமை வைத்திலக்கும் வன்கணவர். ஈத்துவக்கும் இன்பம் அறியார்க்குள் தாமுடைமை வைத்திலக்கும் வன்கணவர். இரத்தலின் இன்னாது மன்ற நிரப்பிய தாமே தமியர் உணல். இரத்தலின் இன்னாது மன்ற நிரப்பிய தாமே தமியர் உணல். சாதலின் இன்னாது இல்லை இனிததூவும் ஈதல் இயையா கடை. சாதலின் இன்னாதது இல்லை இனிததூவும் ஈதல் இயையா கடை. ஸோ 8 அதிகாரம் வரைக்கும் நம்ம பார்த்தாச்சு. மொத்தம் வந்து நம்மளுக்கு 20 கொடுத்துருந்தாங்க இல்லையா? ஸோ அதில் வந்து 8 பார்த்தாச்சு. மீதி வந்து நம்ம அடுத்த இதில் கன்டினியூ பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ.